எஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நேத்து பார்த்த இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நேத்து பார்த்த லிஸ்ட், அதுக்கு முன்னாடி பார்த்த ஏ டேக், ஐ ஃப்ரேம் எல்லாத்துலயுமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? இமேஜ் இன்சர்ட் பண்றது மட்டும் கொஞ்சம் திருப்பி சொல்லி தரீங்களா? ஓகேப்பா. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இமேஜ் சோர்ஸ் வேற? சச்சு குமரன். ம். சரி, ஓகே. நம்ம இன்னைக்குள்ள டாபிக்ஸ் போகலாம். அந்த இமேஜ் சோர்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க, அதையும் என்னன்னு பார்ப்போம். என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? சரி, ஓகே. இது நேத்து பார்த்த டாபிக்ஸ். அவங்க இதுல எதுவும் டவுட்ஸ் இல்லை, அப்படிதானே? சரி, ஓகே. நம்ம இமேஜ் என்னன்னு பார்ப்போம். இமேஜ் சோர்ஸ் வந்து நம்ம வைக்கிறதுக்கு ஒரு டெஸ்டினேஷன் அதில் கொடுக்கணும். நம்ம இமேஜ் சோர்ஸ்ல வந்து என்ன கொடுப்போம்னா, நம்ம கொடுக்குற இமேஜோட லொகேஷனை அங்கே கொடுப்போம். அப்பதான் அது எங்க இருக்குன்னு இந்த டேக் செக் பண்ணி நமக்கு அதை காட்டும். ஸோ ஐஎன்ஜி டேக் ஓபன் பண்ணி இமேஜ் சோர்ஸ் இதுல downloads. Yes, இந்த இமேஜ் தான் அன்னைக்கு ட்ரை பண்ணோம். இதே பார்ப்போம். இதை நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஆஸ் பாத்னு கொடுத்தா அதோட பாத் வந்து நமக்கு காப்பி ஆகிடும். இப்போ நம்ம அந்த இமேஜ் சோர்ஸ்ல அந்த பாத்தை நம்ம பேஸ்ட் பண்ணிட்டா போதும். அந்த இமேஜ் வந்துட்டு இந்த டேக் மூலமா நமக்கு வந்துடும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் சேவ் பண்ணிட்டு then நமக்கு அந்த இமேஜ் வந்து வந்துருச்சு. ஆமா, அந்த ஆர்டர் லிஸ்ட்ல நம்ம எதுவுமே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே இமேஜ் அதுல இமேஜ் டேக்குள்ள கொடுத்துருக்கோம். இமேஜ் டேக் எண்டிங் டேக் கிடையாது. ஸோ அதுல சோர்ஸ் வந்து நம்ம சோர்ஸ்னாலே தெரியும். நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு பிளேஸை இல்லை ஒரு பாத்தை மென்ஷன் பண்ண போறோம். ஸோ அதுல நம்ம அந்த இமேஜ் என்ன இமேஜ் வேணுமோ அதோட பாத்தை நம்ம பேஸ்ட் பண்ணிட்டா இமேஜ் இமேஜ் டேக் அந்த இமேஜை காமிச்சிடும். ஓகேவா? இது கிளியரா? சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு குரோம்ல தான் ரன் பண்ணி பார்த்துருந்தோம். இப்போ வந்து நான் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் சொல்றேன், அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இதுல எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல லைவ் ப்ரிவ்யூ, இதுல இந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாரும் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த எக்ஸ்டென்ஷன்னால இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ நான் இங்க ரன் பண்ணியிருக்கிறத நம்ம காப்பி பண்ணி அங்க போய் ரன் பண்ணி பார்க்கறதுக்கு இங்க ஒரு கீ மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிட்டா போதும், நம்மளோட பேஜஸ் எல்லாம் இங்க வந்துடும். இந்த இமேஜ் சோர்ஸ் காட்ட மாட்டேங்குது. இப்போ இது வேணும். மித்தபடி நீங்க இந்த இமேஜ் யூஸ் பண்ணாம பாக்குறது எல்லாத்தையுமே நீங்க அதுல ரன் பண்ணி பாருங்க, அதுல வரும். ஸோ இதுவரை எதுவும் இப்போ டவுட் இல்லை, அப்படிதானே? அடுத்த டாபிக்ஸ் போலாமா?
ஹலோ. சரி, ஓகே. இன்னைக்குள்ள அஜெண்டா என்னன்னா ஹெச்டிஎம்எல் டேபிள்ஸும் அதோட லேஅவுட், தென் மார்க்யூ. மார்க்யூங்கிறது ஒரு டேக். அது என்ன டேக் நான் போக போக பார்ப்போம். தென் ஹெச்டிஎம்எல் டேபிள்ஸ் அண்ட் லேஅவுட். ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎம்எல் டேபிள்ஸ் தான் என்னன்னு பார்த்துப்போம். நேற்று வந்து கிளாஸ் அண்ட் ஐடி சொல்லி கொடுத்தேன் அப்படிதானே. அந்த கிளாஸ் அண்ட் ஐடியில நம்ம வந்துட்டு ஒரு ஒரு எலமெண்ட்டையும் தனியா ஸ்டைல் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ நம்ம வந்துட்டு தனித்தனி ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்து பண்ண முடியாதான்னு நேற்று ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி பண்ண முடியும்னா பண்ண முடியலாம தான் பண்ண முடியும். அதுவும் இப்போ ஒரு நான் பண்ணி காமிக்கிறேன். ஆஹ் இந்த பாடி டேக்ல நான் ஒரு ஹெச்1 எடுத்துக்கிறேன். கமாண்ட்ல இருக்கு. இதுல மை நேம் இஸ் ஜான் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதுல நம்ம வந்து கிளாஸ் நேம் கொடுக்கல. ஸோ இதுல ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஹெட்டிங் அப்படின்னு கொடுத்து ஹெட்டிங் இதுல நான் கலர் ப்ளூ. ஆல்ரெடி இருக்கு. தென் மை நேம் இஸ் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி எலமெண்ட்டுக்கும் நம்ம கிளாஸ் கொடுத்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். தென் இது வந்து நம்ம கிளாஸ் கொடுத்து மட்டும் தான் இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எலமெண்ட்டை மட்டுமே நம்ம இது பண்ணலாம். அது எப்படின்னா இந்த கிளாஸ் நம்ம கொடுக்கவும் தேவையில்லை. இப்போ எனக்கு இந்த ஹெச்1 டேக் மட்டும்தான் இருக்கு. அந்த ஹெச்1 டேக்ல இருக்கிறது எல்லாமே எனக்கு நிறைய ஹெச்1 டேக்ஸ் இருக்கு ஒருவேளை அப்படின்னா என்னோட இத்தனை ஹெச்1 டேக்ஸ் கொடுத்துருக்கேன். என்னோட வெப்சைட்ல நான் ஹெச்1 டேக் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த ஹெச்1 டேக் எல்லாமே எனக்கு ப்ளூ கலர்ல தான் இருக்கணும் அப்படின்னா இந்த ஹெட்டிங்க்கு பதிலாக இங்க ஹெச்1 கொடுத்தா போதும். சரி, எனக்கு வந்துட்டு ஆனா டாட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேணாம். நம்ம வந்து என்ன எலமெண்ட் என்ன டேக் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணி அதோட கலர் வந்து ப்ளூ அப்படின்னு கொடுத்தா போதும். நமக்கு அதோட இது எல்லாமே ப்ளூ ஆகிரும். ஓகே, then HTML classes. HTML tables. HTML table is an arrangement of data in rows and columns in tabular format. டேபிள்ஸ்னாலே நமக்கு தெரியும். இதுல இருக்கிற மாதிரி ஒரு டேட்டாஸை நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல கொடுத்து வைக்கிறது தான் டேபிள்ஸ். டேபிள்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் வேரியஸ் டாஸ்க் சச் அஸ் பிரசன்டிங் டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூமரிக்கல் டேட்டா. நம்மள அதுல வந்துட்டு இப்போ டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனாகவும் கொடுக்கலாம், நியூமரல் டேட்டா. இப்போ எனக்கு ஒரு டேபிள் இருக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கி வைக்கிற ஒரு இது இருக்கு மார்க்குக்கு அப்படின்னா இந்த இதுல நான் நேம் ஹெட்டிங்க்கு வந்துட்டு ஐடின்னு கொடுத்து இங்க நேம் கொடுத்து அவங்க மார்க்ஸ் கொடுத்து இந்த ஐடிக்கு நம்பர் டேட்டாவையும் நேமுக்கு டெக்ஸ்ட் டேட்டாவையும் மார்க்ஸுக்கு நியூமரிக்கல் டேட்டாவையும் நான் கொடுக்கலாம். ஸோ இது வந்து எப்படிப்பட்ட டேட்டாவையும் இது வாங்கி வைக்கலாம். தென் a table is a useful tool for quickly and easily finding connections between different types of data. அதுதான் நியூமரிக்கல் டேட்டா அண்ட் போத் டெக்ஸ்ட் டேட்டா இதில் வாங்கிக்க முடியும். Tables are also used to create databases. Right. Then tag in HTML table. Yes. டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கும் நமக்கு வந்துட்டு அதில் இன்பில்ட்டாவே கொஞ்சம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன டேக்ஸ்னா டேபிள் ஃபர்ஸ்ட் டேபிள் டேக் ஓப்பன் பண்ணி தான் நம்ம டேபிள் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ டேபிள் டிஃபைன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஆர்கனைசிங் டேட்டா இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வித்தின் ஏ வெப் பேஜ். நம்ம வந்துட்டு ஹெட்டிங் டேக் கொடுக்கணும். ஹெட்டிங் டேக்குள்ள தான் ஹெட்டிங்க்கு நம்ம கொடுக்குறோம். டி டேக்குள்ள தான் பேராகிராஃப் கொடுக்குறோம். ஸோ லைக் வைஸ் டேபிள்குள்ள தான் நம்மளோட டேபிள் எது வேணுமோ நம்ம டிக்ளேர் பண்றோம். தென் டிஆர் டிடி அண்ட் டிஹெச். டிஆர் represents a table row and TD represents a standard data cell and TH shows a table header. இதை எப்படி ஷார்ட்கட் மாதிரி பார்க்கணும்னா
T stands for table. ஓகேவா? தென் Rனா ரோ, Dனா டேட்டா, Hனா ஹெட்டிங். இது எல்லாத்தையுமே நம்ம டேபிள் டேக்ல தான் யூஸ் பண்ண போறோம். Then இது அதோட எக்ஸாம்பிள். லைக் ஹெச்டிஎம்எல் ஓப்பன் பண்ணியாச்சு, ஹெட் ஓப்பன் பண்ணியாச்சு, டைட்டில் ஒன்று செஷன் 4 கொடுத்துருக்கு, அதில் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. தென் பாடி டேக், பாடி டேக்ல ஒரு ஹெட்டர் கொடுத்துருக்காங்க, H1ல ஹெச்டிஎம்எல் டேபிள் அது பிரிண்ட் ஆயிருக்கு. தென் இதில் நீங்க என்னன்னு பாருங்க, இப்போ வந்து டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்துட்டு 2 ஹெட்டிங்ஸ் இருக்கு, ஒன்னு காலம் ஹெட் 1, இன்னொன்னு காலம் ஹெட் 2. அதுக்குள்ள ஒரு வேல்யூஸ் எல்லாத்துக்குமே 2 ரோ 2 காலம் இருக்கு. ரோ 1 காலம் 1, ரோ 1 காலம் 2. இது உங்களுக்கு தெரியும் தானே, ரோ வைஸ்னா இப்படி, காலம் வைஸ்னா இப்படி. ஓகே. தென் இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு ரோவா தான் நம்ம வந்து இன்செர்ட் பண்ண முடியும். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரோல டிஹெச் ஃபர்ஸ்ட் டேபிள் ஓப்பன் பண்ணிருக்காங்க. தென் எனக்கு மொதல் ரோ ஓப்பன் பண்ணிருக்காங்க. இந்த மொதல் ரோல எனக்கு என்னெல்லாம் வேணும்னா 2 ஹெட்டிங் வேணும். ஸோ ஹெட்டிங்க்கு நான் சொன்ன டேக் வந்து டிஹெச். ஸோ டிஹெச் டேக்ல காலம் ஹெட் 1 ஒன்று நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்க வந்துருது. தென் அந்த அதே ரோல எனக்கு இன்னொரு காலம் வேணும். அதுக்கும் டிஹெச் ஹெட்டிங்ல வேணும். ஸோ காலம் ஹெட் 2. நம்ம டிஹெச்ன்னு கொடுக்கறதுனால டிடியோட அது வந்து நல்லா போல்டா ஹெட்டிங்கா வருது. ஓகேவா? தென் எனக்கு நெக்ஸ்ட் ரோ. ஸோ அந்த டேகை நான் க்ளோஸ் பண்ணிட்டு டிஆர் இங்க ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கேன். ஸோ அதுக்குள்ள டிடி கொடுத்துருக்கேன். ஸோ இது எனக்கு டிஹெச் இல்லை, இது டிடி. ஸோ இது டேட்டா தான். ஸோ எனக்கு போல்டா வராது, ஒரு டேட்டாவா தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுல ரோ 1 காலம் 1 அப்படின்னு எனக்கு மொதல் டேட்டாவையும், அதே ரோல ரெண்டாவது ரோ 1 காலம் 2ன்னு எனக்கு ரெண்டாவது வரணும் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு மூணாவது என்ன வரணும்னா இந்த ரோ 2 காலம் 1, ரோ 2 காலம் 2 இப்படி வர்றதுக்கு நான் மூணாவது ரோக்கு ஒரு டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள டேட்டா என்ன பாஸ் பண்றேன்னா ரோ 2 காலம் 1 அண்ட் ரோ 2 காலம் 2. ஸோ எனக்கு 3 ரோவையும் இப்படி நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். தென் டேபிள க்ளோஸ் பண்ணிட்டு அதுல என்ன கொடுத்துருக்கேன்னா ஸ்டைல் கொடுத்துருக்கேன். ஸ்டைல் என்னன்னா நான் அப்ப சொன்ன மாதிரி தான், ஒரு எலமெண்ட்டையும் நம்ம தனித்தனியா எடுத்துக்கலாம், கிளாஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இதுல நான் வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு நம்ம பெரிய பெரிய டிவிஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு அது தேவைப்படும், அதுக்கு தேவையில்லாம போகுது. இதுல வந்துட்டு நம்ம சின்னதா டேபிள் டிஆர் இது மொத்தமா தான் கொடுத்துருக்கோம், எனக்கு மொத்தத்துக்கும் ஒரே ஒரு டிசைன் தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டைல்ல டேபிளும் சரி, டிஹெச்சும் சரி, டிடியும் சரி, எனக்கு பார்டர் எப்படி வந்திருக்குன்னா 1px. இந்த இது இருக்குல்ல டேபிளோட அந்த பாக்ஸை தான் அதுல கொடுத்துருக்காங்க. அந்த பார்டர் வந்து எனக்கு 1pxல தான் வந்திருக்கணும் இந்த வால்யூம். தென் அது எப்படி இருக்கணும்னா சாலிட் பிளாக் கலர்ல இருக்கணும். அதுதான் நமக்கு பிளாக் கலர்ல இன்னைக்கு இந்த டேபிளே வந்திருக்கு. தென் பார்டர் கொலாப்ஸ். பார்டர் கொலாப்ஸ் கொடுக்கறதுனால இப்போ என்னன்னா ஒரு மொத்த கண்டெய்னருக்குள்ளதான் இந்த டேபிள் தனித்தனியா இருக்கும். 6 டேபிள்ஸும் ஒரு மொத்த டேபிளுக்குள்ள தான் இருக்கும். அப்படி எனக்கு இல்லாம மொத்த கொலாப்ஸ் ஆகி இந்த ஒரே லைன் சிங்கிள் லைனா இருக்கணும் அப்படிங்கறத காட்டுறோம். இதை நான் எப்படின்னு ரன் பண்ணி பார்க்கலாம். நான் ப்ரீவியஸா பண்ண எல்லாத்தையுமே நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே. தென் இப்போ வந்து டேபிள் நம்ம அதுல கொடுத்த மாதிரி எனக்கு வந்துட்டு 3 இது, ஆமா 3 டேபிள், 3 ஒரு காலம்லயும் 3 ரோ இருந்துச்சு அப்படித்தானே. இப்போ வந்துட்டு பாடி டேக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் டேபிள் ஓபன் பண்ணிக்கிறேன். டேபிள். தென் இதுல டேபிள்குள்ள ஒரு ரோ எனக்கு வந்திருக்கணும். ஸோ இந்த ரோக்கும் ஒரு நான் டேக் ஓபன் பண்ணிக்கிறேன். தென் இதுல எனக்கு வந்து ஹெட்டிங்கா வரணும், டேட்டாவா வேணும். ஸோ டிடி
இதில் நம்ம அதுல கொடுத்த மாதிரி பண்ணாம ஹெட்டிங்கா வரணும். ஸோ டிஹெச் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா வாங்குற மாதிரியே பண்ணிக்கலாம். ஒரு இதுல ஐடி எனக்கு இருக்கணும், தென் நேம் வாங்கியிருக்கணும், தென் பெர்சன்டேஜ். ஆமா, பெர்சன்டேஜ் வாங்கிக்கிறோம், பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கணும். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு டேபிள் இருக்கணும், அந்த டேபிள்ல ஒரு ரோ இருக்கணும். அந்த ரோ எப்படி இருக்கணும்னா, ஒரு இதுல ஐடி வாங்கியிருக்கணும், ஒரு இதுல நேம் வாங்கியிருக்கணும், ஒரு இதுல பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கணும். ஸோ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் பண்ண மாட்டேன். சரி, எனக்கு ஐடி, நேம், பெர்சன்டேஜ் இது எல்லாமே எனக்கு வந்துட்டு ஒரு டேபிள்ல தான் வந்திருக்கு. பட் அந்த டேபிள் உங்க கண்ணுக்கு தெரியாது, பிகாஸ் நம்ம அந்த ஸ்டைல்ல நம்ம கொடுத்த வேல்யூஸ் கொடுக்கல. பார்டர் எனக்கு 1px வேணும்னு கொடுத்துருந்தோம், இதுல கொடுத்துருப்போம், இதுல கொடுத்துருக்கோம்ல. பார்டர் எனக்கு 1px வேணும், சாலிட்ல வேணும், டார்க் பிளாக்கா வேணும், இதுல பார்டரும் நம்ம கொலாப்ஸ் வேணும்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதுல கொடுக்கல, இப்போ கொடுத்தா அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஸ்டைல்ல எனக்கு டேபிளும் எனக்கு அந்த இதுல இருக்கணும், டிஹெச்ங்கிறதும் எனக்கு அந்த இதுல இருக்கணும். டிடி நம்ம இப்போ கொடுக்கல, ஸோ எனக்கு அது வேணும். இதுல பார்டர் 1px இருக்கணும், சாலிடா இருக்கணும், அது பிளாக் கலர்ல இருக்கணும். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு அதில் ரன் பண்ணி பார்க்கேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா, அந்த டேபிள் வந்துட்டு ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் அதோட நம்ம கலரும் அந்த பார்டர் எதுவும் கொடுக்காதனால நமக்கு வந்து இந்த டேபிள் தெரியல, அந்த டேபிளோட கலர் நமக்கு தெரியல. இது எனக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியுதா, நான் சொன்ன மாதிரி அது ஒரு டேபிள்குள்ளதான் இந்த நம்ம 3 ரோவையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இப்படி வேணும், எனக்கு வந்து நம்ம இதுல இருந்த மாதிரி எனக்கு நீட்டா வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொலாப்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஸ்டைல்லையே என்னோட பார்டர் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிருக்கணும். பார்டர் கொலாப்ஸ், இதுல வந்து டிஃபால்ட்டா நன் இருக்கும், இதுல கொலாப்ஸ். இப்போ கொடுத்துட்டு நான் என்னோட இதை பார்த்தா எனக்கு நீட்டா ஐடி, நேம், பெர்சன்டேஜ் தனியா இப்படி வந்துடும். ஓகேவா? தென் இது வந்து எனக்கு ஒரு ரோ டிஆர், ஒரு ரோக்குள்ள என்னெல்லாம் இருக்கணும் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். பட் அதுக்கு நெக்ஸ்ட் எனக்கு என்னெல்லாம் வேணும் அது கொடுக்கல. அண்ட் நம்ம கொடுத்தது எல்லாமே ஹெட்டிங்னால அது வந்து டார்க்கா இருக்கு, டேட்டானால அது டேட்டானா அது பேராகிராஃப் டேக் மாதிரி வரும். அடுத்து நான் வந்து வேல்யூஸ் இன்செர்ட் பண்றேன். இன்னொரு ரோ எடுத்திருக்கேன், அந்த ரோல டிஹெச் கொடுக்காம டிடி, எனக்கு வந்து டேட்டா தான் வேணும். அதுல நான் 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன்ல, அப்போ 3 எனக்கு வேணும். தென் ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் கொடுத்தா அது அப்படியே காப்பியாவே கீழே வந்துடும். இதுல ஐடி 01, நேம் அபிஷேக் அபி, பெர்சன்டேஜ் 89 சேவ் பண்ணிட்டு என்னோட இதுல போய் இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். என்னோடது இந்த 01 அபி 89 இது எல்லாமே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஆனா எனக்கு வந்துட்டு ஏன் இந்த இது கீழே வரல அப்படின்னா, நம்மளோட டேப்ல டிடி இதுல கொடுத்துருக்கோம், ஆனா நம்ம ஸ்டைல்ல டிடி நம்ம கொடுக்கல, டிஹெச் வர தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வேல்யூஸ் தெரியாது. இதில் நான் டிடி இப்போ கொடுத்தேன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த டிடி வேல்யூஸ்க்கும் எனக்கு அப்ளை ஆகிரும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு டேப்ல போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணா அந்த இதுக்கும் எனக்கு அப்ளை ஆகி மொத்தமா ஐடி, நேம், பெர்சன்டேஜ் எல்லாத்துக்குமே எனக்கு வந்து அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியும் அப்ளை ஆகிருக்கும். தென் எனக்கு இப்போ இன்னொரு வேல்யூஸ் ப்ளே பண்ணணும் அப்படின்னா நான் இதையே இப்போ காப்பி பண்ணி கீழே போடுறேன், ஷிஃப்ட் ஆல்ட் டவுன், ஸோ காப்பி ஆகிரும். நான் இதை 2ன்னு மாத்திக்கிறேன். இங்க வந்துட்டு அப்படின்னா பி பாலா, தென் இதுல ஒரு 67% கொடுத்துருக்கேன். தென் சேவ் பண்ணிட்டு அங்க போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணா எனக்கு இந்த வேல்யூஸும் எனக்கு இன்செர்ட் ஆகிரும். ஓகேவா? திஸ் இஸ் த டேபிள்ஸ். தென் டேபிள்ஸ்ல இப்போ கிரியேட் பண்ணதுல உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கா?
நோ. ஓகே. தென் HTML டேபிள்லயே இன்பில்ட்டா கொஞ்சம் இது இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேக் வந்து கேப்ஷன் டேக். கேப்ஷன் இப்போ நம்ம ஒரு டேபிள் கொடுக்குறோம். அந்த டேபிளுக்கு ஒரு கேப்ஷன் இல்லாம நம்ம இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபைல்னு வச்சோம். அதுக்கு இந்த டேபிளுக்கு ஒரு கேப்ஷன் இருக்கிற மாதிரி தானே அது. ஸோ இந்த கேப்ஷன் டேபுக்கு கேப்ஷன் நம்ம வச்சு ப்ரொவைட்ஸ் டைட்டில் ஆர் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் த என்டையர் டேபிள். ஓகேவா? தென் கண்டிப்பா நம்ம இப்போ ஒரு டேக் ஒன்று வச்சிருக்கோம்னா ஒரு டேபிள் ஒன்று இருக்குதுன்னா அதுல வந்து ஹெட்டிங்ஸ் ஒன்று கொடுப்போம். அந்த ஐடி நேம் பெர்சன்டேஜ் கொடுத்தோம். உள்ள பாடிக்கு வந்துட்டு நம்ம ஒரு டேட்டா கொடுத்தோம். தென் ஃபுட் ஒருவேளை டோட்டல் மார்க்ஸ் அந்த மாதிரி நான் வாங்குறோம்னா ஒரு ஃபுட் ஏரியா ஒன்று உண்டு. அது நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த ஸ்டேஜுக்கு போறப்போ அந்த ஃபுட்டுக்கு தனியா கிளாஸ் வச்சு நம்ம கொடுத்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி அந்த ஃபுட்ல பிரிண்ட் ஆகுற மாதிரி பண்ணலாங்க. பட் இதுக்கும் நம்ம டேபிளுக்கும் ஒரு ஃபுட் உண்டு. இதோ ஸோ ஹெட் பாடி ஃபுட் அப்படின்னு ஒரு ஏரியாவும் அதுல உண்டு. ஹெட் டிஃபைன்ஸ் த டி ஹெட் டேபிள் பாடி டேபிள் ஃபுட் அப்படிதான் டி தான் வரணும். தட் டிஃபைன்ஸ் த ஹெடர் செக்ஷன் ஆஃப் யூர் டேபிள் ஆஃபன் கண்டெய்னிங் காலம் லேபிள்ஸ். ஹெடர் செக்ஷன் அது டிஃபைன் பண்ணோம். இதுல வந்துட்டு மெயின் கண்டென்ட் ஏரியா சொன்ன மாதிரி தான். பாடியில வந்து நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வரும். இதுல ஃபோட்டோ செக்ஷன் ஆஃப் த டேபிள். தென் இதுல வந்துட்டு இன்னும் ரெண்டு இருக்கு. அதுதான் காலம் அண்ட் காலம் குரூப். காலம்னா அது எப்படி சொல்ல, நம்ம இப்போ ஒரு டேபிள் ஒன்று வச்சிருக்கோம்னா எனக்கு இந்த காலம் மட்டும் இந்த ஐடி செக்ஷன் மட்டும் எனக்கு தனியா ஒரு ஸ்டைல் இது வந்திருக்கணும். அது நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்கு காலம் இதுல கொடுத்துருப்பாங்க பாருங்க. டிஃபைன்ஸ் அட்ரிபியூட்ஸ் ஃபார் டேபிள் காலம்ஸ் தட் கேன் பி அப்ளை டு மல்டிபிள் காலம்ஸ் அட் ஒன்ஸ். இப்போ வந்துட்டு எனக்கு இந்த ஒரு காலம் குரூப் இருக்குன்னா இதுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம்ஸ்க்கு எனக்கு இந்த கலர் இருக்கணும், இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு காலம்க்கு மட்டும் எனக்கு இந்த கலர் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்காக காலம்ஸ் வச்சிருக்காங்க. இந்த காலம் டேக் வந்து நம்ம எத்தனை இதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் நம்ம ஒரு வேல்யூஸ் கொடுக்கறத பொறுத்து அதை நான் இப்போ ரன் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெளிவா தெரியும். தென் காலம் குரூப் வந்து நம்ம மொத்த காலத்தையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி, மொத்த டேபிளையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி. Groups together a set of columns in a table to which you can apply formatting or properties collectively. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. டி ஹெட், டி பாடி, டி ஃபுட் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் காலம் அண்ட் காலம் குரூப்க்கு நான் ரன் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு கிளியரா கொஞ்சம் புரியும். ஃபர்ஸ்ட் அதுல நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ண கேப்ஷனை பார்க்கலாம். இப்போ ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேப்ஷன் கிளாஸ், அதுக்கு கிளாஸ் வந்து கேப் அண்ட் பேரஸ் இருக்காங்க. தென் அதுல மந்த்லி சேவிங்ஸ் கொடுத்து அந்த கேப்ஷன் கொடுத்து மெயின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கேப்புக்கு ஃபாண்ட் வெயிட் போல்டுன்னு கொடுத்துருக்காங்க, கலரு ப்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி பிரிண்ட் ஆகும்னா அந்த டேபிள் டேக்குள்ள கொடுத்ததுனால அந்த டேபிளோட கேப்ஷன் மேல வந்து பிரிண்ட் ஆகிறது. அதோட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி போல்டா கலர் ப்ளூ கலர்லயும் வந்துருது. தென் இதுல கொடுத்துருக்காங்க அவங்க. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஹெட், பாடி அண்ட் ஃபூட்டர். நம்ம டிஆர், டிடி, டிஹெச் எல்லாத்தையுமே தனித்தனியா யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ப்ராப்பரா எனக்கு ஹெட்டுக்குள்ளதான் இந்த ஹெட்டிங்ஸ் டிஹெச் டேக் இருக்கணும், பாடிக்குள்ளதான் டிடி இருக்கணும், ஃபூட்டருக்குள்ள டிடி இருக்கலாம். ஏன்னா டிஎஃப்ங்கிற ஒரு ரூல் கிடையாது. இப்போ இந்த டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டேபிள் டேக் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இந்த டேபிளுக்கு ஒரு கேப்ஷன் வச்சு அதோட நேமை மேல கொடுத்துருக்காங்க, டேபிள் ஹெட் அப்படின்னு. ஸோ இதுல டி ஹெட்னு ப்ராப்பரா ஒரு டேக் ஓப்பன் பண்ணிருக்காங்க. டி ஹெட்டிங்காகவே ஒரு டேக் டி ஹெட். ஸோ இதுல எனக்கு இந்த ரெண்டும் பிரிண்ட் ஆகுறதுக்காக இப்போ ஒரு டிஆர் ஓப்பன் பண்ணி இந்த ரோல எனக்கு என்ன வந்திருக்கும்னா காலம் ஹெட் 1, காலம் ஹெட் 2. ஸோ அது டிஹெச்ல கொடுத்ததுனால போல்டா எனக்கு இந்த கலர் இந்த இதுல பிரிண்ட் ஆகுது. சீசஸ் பார்க்காதீங்க, கலர் பார்க்காதீங்க. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டைலுக்கு வரணும். ஓகேவா? ஸோ டி ஹெட்ல இது வந்துருது. தென் டி பாடி. டி பாடியில் என்னன்னா அதுல எனக்கு ஒரு ரோ இருக்கணும். அதுல டிடி டேட்டாவா எனக்கு என்ன வந்திருக்குன்னா ரோ 1 காலம் 1, ரோ 1 காலம் 2. ஸோ எனக்கு அடுத்த ரோல ரோ 1 காலம் 1, ரோ 1 காலம் 2. தென் எனக்கு இன்னொரு டேட்டாவும் வந்திருக்கணும். டி பாடியில தான் எனக்கு இருக்கணும், அதுவும் ஒரு டேட்டா தான் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த டி பாடிக்குள்ளேயே இன்னொரு டிஆர் எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு டிஆர் வச்சு இதுல ரோ 2 காலம் 1, ரோ 2 காலம் 2 அப்படி ஒரு டேட்டா ரெண்டுத்தையும் இன்சர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ரோல ரோ 2 காலம் 1, ரோ 2 காலம் 2ங்கிறது பிரிண்ட் ஆயிடுது. தென் எனக்கு ஃபைனலா ஃபூட்டர் எனக்கு வந்திருக்கும். ஸோ டேபிள் ஃபூட்ல அந்த ரோல எனக்கு என்ன வந்திருக்குன்னா சாம்பிள்னு ஒரு இதுலயும் ஃபூட்டர்னு ஒரு இதுலயும் டேட்டாவா எனக்கு வந்திருக்கணும். ஸோ சாம்பிள் ஃபூட்டர்னு வந்திருக்கு. இது எதுக்கு போல்ட்டா வந்திருக்குன்னு நீங்க யோசிக்காதீங்க, அது ஸ்டைல தான் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான்
டி ஹெட்ல ஒரு ரோல எனக்கு என்னெல்லாம் வந்திருக்கணுங்கிறது டி ஹெச்ல கொடுத்ததுனால அது போல்டா வந்திருக்கு. தென் டி பாடியில எனக்கு 2 ரோ கொடுத்துருக்காங்க. அதுல எல்லாமே எனக்கு டேட்டாவா அது இங்க வந்துருது. தென் டி ஃபூட்ல டி ஆர்ல எனக்கு என்ன ரோ வந்திருக்கணும்னா டிடி டேட்டாவாவே சாம்பிள் ஃபூட்டர் பிரிண்ட் ஆயிருக்கணும் வந்துருது. ஸோ இது எல்லாமே இங்க வந்துருது. இந்த கலர்ஸ் அண்ட் இந்த இதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னா ஸ்டைல் தான். ஸ்டைல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்டைல் அப்படியே இருக்குது. நம்ம முன்னாடி கொடுத்தது இந்த சாலிட் பிளாக் 1px பார்டர் கொடுத்ததும் பார்டர் கொலாப்ஸ் வந்து கொலாப்ஸ் கொடுத்ததும் அது அப்படியே இருக்குது. இது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டைல்ஸ். அதனாலதான் நமக்கு வந்து இந்த சிங்கிள் லைனாவும் டார்க்காவும் தெரியுது. அது கொடுக்கலன்னா நமக்கு இந்த டேபிள் கலரும் தெரியாது, டேபிளோட கொலாப்ஸ் அந்த டிசைனும் நமக்கு தெரியாது. ஸோ இதுல டி ஹெட், டி ஹெட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டிஆர் இந்த ரோல எனக்கு டி ஹெட்டிங்ல கொடுத்துருக்கோம். அதுல வந்து நான் எதுவுமே கொடுக்கல, கலர் எனக்கு ரெட் கலர்ல வரணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரெட் கலர்ல இங்க வந்திருக்கு. தென் டி பாடி, டி பாடியில எனக்கு 2 ரோ இருக்கு. இந்த 2 ரோமே எனக்கு பிளாக் கலர்ல வந்தா போதும் அப்படின்னு சொன்னதுனால அது பிளாக் கலர்ல மட்டும்தான் வந்திருக்கு. வேற எந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியும் அது அப்ளை ஆகல. தென் டி ஃபுட், டி ஃபுட்ல எனக்கு அந்த ரோல டிடி தான் டேட்டால தான் கொடுத்துருக்கேன். டி ஃபுட்ல என்னன்னா எந்த சேஞ்சஸும் வேணாம், அந்த ஃபாண்ட் எனக்கு போல்டா இருக்கணும்னு மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு ஹெட்டிங் டேக்ல இருக்கிற மாதிரி எனக்கு இந்த டி ஃபுட்டும் நல்லா போல்டா வந்திருக்கு. வேற எந்த சேஞ்சஸும் இதில் நடக்குது. தென் நம்ம அதுல சொன்ன மாதிரி தான் இந்த டி ஹெட் பார்த்தாச்சு, டி பாடி பார்த்தாச்சு, டி ஃபுட் பார்த்தாச்சு. தென் காலம் அண்ட் காலம் குரூப். இந்த காலம் அண்ட் காலம் குரூப் எதுக்குன்னா இந்த காலம் குரூப் வந்து நம்ம இந்த டேபிள் டேக்குள்ள தான் கொடுப்போம். இந்த டேபிள் டேக் இருக்குல்ல, இந்த டேபிள் டேக்குள்ள தான் கொடுப்போம். ஸோ இந்த காலம் குரூப்ங்கிற டேக் நம்ம கொடுக்கறதுனால இந்த காலம் குரூப் வந்து அந்த டேபிளோட சொந்தமாயிரும். ஓகேவா? தென் இந்த காலம் குரூப்புக்குள்ள நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு கால், அந்த காலுங்கிற டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த டேக்ல ஸ்பேன்னா எனக்கு ஒரு ஸ்பேஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பேஸ்னா 1 எனக்கு அந்த கால் குரூப் அந்த டேபிள்ல இருக்கிற ஒரு காலம் ஃபுல்லா எனக்கு இது அப்ளை எனக்கு வாங்கியிருக்கணும், எனக்கு வேணும் அப்படிங்கறது இது ஆக்குபை பண்ணிடும். ஸோ எனக்கு ஒரு காலம் என்னது, இந்த காலம்ல இருக்கிறது வந்து 2 காலம் தான். இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. ஸோ எனக்கு ஸ்பேன்ல 1 கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஒரு காலம் எனக்கு வேணும். அந்த ஒரு காலம்ல என்ன வேணும், ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. அதுல அந்த ஒரு காலம்லயும் எனக்கு எல்லோ கலர் வந்திருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு எல்லோ கலர் ப்ராப்பர்ட்டி ஆகிடுது. தென் எனக்கு இன்னொரு காலம் வேணும் அப்படின்னு அது கேட்டிருக்கு. இன்னொரு காலம் எத்தனை காலம் வேணும்னு கேட்டிருக்குது இல்ல, அது ஒரே ஒரு காலம் தான், அதுவும் வேணும் கேட்டிருக்கு. ஸோ இந்த ஒன்றை இது ஃபர்ஸ்ட் காலம் வாங்கிருது. ஸோ அடுத்து என்ன இருக்குதுன்னா இந்த ஒண்ணு இருக்கு. ஸோ எனக்கு ஒரே ஒரு காலம் போதும். அதுல என்ன ஆயிருக்குன்னா ஸ்டைல் எனக்கு கிரீன் கலர் வந்திருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ கிரீன் கலர் வந்திருக்கு. இது காலம், அந்த ஒரு காலமும் எனக்கு எப்படி வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்றது. இப்போ இன்கேஸ் நான் இதுல 1 இல்லாம 2 போட்டிருந்தேன்னா எனக்கு 2 காலமுமே அது எடுத்துக்கிட்டு ரெண்டுத்துக்கும் வந்து எனக்கு எல்லோ கலர் கொடுத்துருக்கும். இது புரியுதா இல்ல நான் கொஞ்சம் ரன் பண்ணி காட்டுறேன். டி ஹெட், டி பாடி, டி ஃபுட்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல டேபிள்ஸ்ல எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேளுங்க, நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ம். குடுக்கோம்ல, அத வந்து ம். காலம் வைஸ்ல நம்ம டேட்டா குடுக்க முடியாதோ? ரோ வைஸ்ல தானே நம்ம குடுத்தோம். அதுக்கு அடுத்து சொல்றேன். ஆ. ம். ஒரே நிமிஷம் கால்
ஓகே. வேற எதுவும் இருங்க, நான் ரன் பண்ணிட்டேன். சரி. இந்த டேபிள்ல இருந்து இது வர நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஸ்லாஷ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு நான் டேபிள் டேக். தென் அந்த டேபிளுக்கு நான் ஒரு கேப்ஷன் வைக்க போறேன். என்னோட டேபிளுக்கு ஒரு நேம் இல்லாம நான் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேப்ஷன். அதில் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் அந்த டேபிளுக்கு வந்து நான் ஒரு ஹெடர் கொடுப்பேன். ஸோ டி ஹெட். ஸோ அந்த ரோல் எனக்கு என்ன வந்திருக்கணும்னா ஒரு ஹெட்டிங்ஸ் வந்திருக்கணும். ஸோ டி ஹெச் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்துட்டு 3 ஹெட்டிங்ஸ் இருக்கு. ஸோ டால்ட் டவுன் அதே தான் அதில் உள்ளது. ஐடி, நேம், மார்க்ஸ். ஸோ எனக்கு அதில் வந்துட்டு ஒரு ஹெட்டிங்ஸ்ல வந்துருக்கணும். ஐடி, நேம், மார்க்ஸ். சேவ் பண்ணிட்டு என்னோட டேபிள் அங்கே போய் பார்ப்பேன். ஸ்டூடெண்ட் மார்க்ஸுங்கிற எனக்கு ஒரு ஹெட்டிங் வந்துட்டு தென் என்னோட நான் அதில் கொடுத்ததுக்கு ஐடி, நேம், மார்க்ஸ் இது எல்லாமே எனக்கு வந்துருச்சு. இது எல்லாமே டிஹெச் டேக்ல கொடுத்ததுனால எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிளாக் கலர்ல வந்திருக்கு. தென் அதோட வேல்யூஸ் நான் உள்ள கொடுக்குறேன். அது வந்துட்டு எனக்கு இப்போ வந்துட்டு டி ஹெட் கிடையாது, டி பாடி. டி பாடி எனக்கு இதுல வந்துட்டு எனக்கு 2 ரோஸ் வேணும். நான் ஃபர்ஸ்ட் ரோ கிரியேட் பண்றேன். டிஆர். இதுல வந்து எனக்கு டேட்டா தான். ஸோ டிடி. ஒரு ரோஸ்லயுமே எனக்கு வந்துட்டு ஒன்னுல வந்துட்டு ஐடி, இன்னொன்று நேமு, இன்னொன்று மார்க்ஸ். எனக்கு எப்படியும் இன்னொரு ரோ தேவைப்படும். இதுல வந்துட்டு எப்பவும் போல 01 அபி 89, 02 பாலா 67. ஸோ எனக்கு இது எல்லாமே டி பாடியில டி எனக்கு 2 ரோ வேணும். ஸோ இங்க இருந்து இங்க வர ஒரு ரோ, இங்க இருந்து இங்க வர ஒரு ரோ. அதுல எனக்கு ஒரு டேட்டாவும் 1 அபி 89, 2 பாலா 67 இது எனக்கு வரணுங்கிறது போட்டிருக்கேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டு அதில் பார்க்குறேன்னா எனக்கு அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்துடுது. 01 அபி 89. தென் எனக்கு வந்து ஒரு ஃபூட்டர். ஸோ இந்த டி பாடி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் டி ஃபுட். இதில் எனக்கு ஒரு ரோ. இந்த ரோல எனக்கு என்ன வேல்யூஸ்லாம் வரணும், டேட்டாவா வரணும். என்ன வேல்யூஸ்னா இங்க எனக்கு டேட்டா எதுவுமே இல்லை. நேம்லயும் நோ நேம். பெர்சன்டேஜ்ல 0. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு என்னோட டேப்ல போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்றேன். அந்த நேம் வந்து எவ்வளவு ஸ்பேஸ் இருந்தாலும் அந்த டேபிள் வந்துட்டு அதுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிறோம். ஸோ நான் கொடுத்த மாதிரி மைனஸ் மைனஸ் அந்த இது எல்லாமே இதுல வந்துருச்சு. தென் நம்ம அதுல வந்து சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்து அதை இன்னும் கொஞ்சம் அழகா ஆக்கியிருக்காங்க. அது எப்படி ஆக்கியிருக்காங்கன்னா திரும்பியும் அந்த டேபிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டைலுக்கு வாங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? தென் டி ஹெட். டி ஹெட்ல எனக்கு என்ன கலர்ல வேணும்? கலர்ல வேணும். அதுவும் எனக்கு வந்து ரெட் கலர்ல வேணும். ஓகேவா? தென் டி பாடி.
டீ பாடி எனக்கு டிஃபால்ட்டாகவே அது கலர் வந்துட்டு பிளாக்ல தான் இருக்கு. எனக்கு வந்து வயலட் கலர்ல வேணும் கொடுத்துருக்கேன். தென் டீ ஃபுட் வந்து நமக்கு நார்மலா தான் இருந்துச்சு அப்படிதானே? நார்மலா தான் இருக்கு. இது வந்து எனக்கு அதில் போல்டா இருக்கணும்னு கேட்டிருந்தேன். ஸோ ஃபாண்ட் வெயிட் இதில் நிறைய சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதில் கொஞ்சம் தான் இப்போ பார்க்க போறோம். நான் சிஎஸ்எஸ் கிளாஸ்ல தான் மோஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். சிஎஸ்எஸ் வெயிட்ல எனக்கு நான் டேரெக்டாக எனக்கு போல்டா இருக்கணும்னு போட்டிருக்கேன். தென் நான் சேவ் பண்ணிட்டு என்னோட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் அப்ளை ஆயிருக்கான்னு பார்த்தா எனக்கு டீ ஹெட்ல என்னெல்லாம் வேணும் கொடுத்துருந்தனோ ம் டீ ஹெட்ல எனக்கு என்னெல்லாம் வேணும் கொடுத்துருந்தேன். எனக்கு ரெட் கலர்ல இருக்கணும் கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு டீ ஹெட்ல கொடுத்தது அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் ரெட் கலர்ல வந்திருக்கு. இதுல எனக்கு அந்த ப்ளூ வயலட் கலர்ல பாடியில் உள்ளது வந்திருக்கு. ஸோ வயலட் கலர் இதில் அப்ளை ஆகியிருக்கு. தென் ஃபுட் ஃபுட்ல இருந்து எனக்கு போல்டா இருக்குன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அது போல்டா வந்துருது. ஓகேவா? தென் நம்ம கால் அண்ட் காலம் குரூப் இதை இப்போ பார்க்கலாம். இந்த கால் அண்ட் கால் குரூப் நம்ம டேபிள்ல எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 3 ரோ இருக்கு. சாரி 4 ரோ இருக்கு. 3 காலம் இருக்கு. ஓகேவா? இப்போ என்னோட டேபிள் டேக்ல வைக்கிறேன். அதுல கேப்ஷனுக்கு அப்புறம் இப்போ அளவு கொடுக்கலாம். கேப்ஷனுக்கு அப்புறம் கொடுக்குறேன். முன்னாடி கொடுக்குறேன். இதுல வந்து காலம் குரூப். இந்த காலம் குரூப் வந்து என்ன சொல்றதுன்னா இந்த மொத்த காலத்துக்குள்ள என்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாச்சும் நான் ஆக்சஸ் பண்ண போறேன் இல்ல காலமை நான் தனியா எடுத்துக்க போறேன் அப்படிங்கறத இதுல ஸ்பெசிஃபை பண்றோம். தென் இதுல கால் இது வந்துட்டு க்ளோசிங் டேக் எப்படி முடியும்னா ரைட் டு லெஃப்ட் ஸ்லாஷ் வச்சு முடிச்சிடும். தென் இதுல வந்துட்டு நான் ஒரு கால் கொடுக்கேன் ஸ்பேன். எனக்கு எத்தனை காலம்ஸ் வேணும் இதுல கேட்டிருக்கு. ஸோ எனக்கு எவ்வளவு வேணும்னா எனக்கு ஒரு இது போதும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை தனியா ஸ்டைலுங்கிற ஒரு டேக்ல நம்ம கொடுத்துருக்கோமா? அப்படிதான் கொடுக்கணும்னு கிடையாது. நம்ம இதுக்குள்ளேயுமே அந்த ஓப்பனிங் டேக்லயுமே ஸ்டைல் கொடுக்கலாம். ஸோ இதில் நான் ஸ்டைல் கொடுக்குறேன். என்ன ஸ்டைல்? பேக்ரவுண்ட் கலர். அக்வாமரைன். எஸ் ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு என்னோட டேப் போய் பார்க்குறேன். ப்ரெஸ் பண்ணா தெரியுது. இதில் பாருங்க என்னோட காலம் குரூப்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட மொத்த டேபிளுக்கும் ஒரே ஒரு காலம் குரூப் தான். ஸோ இந்த காலம் குரூப்புள்ள நான் என்னோட காலம்ஸை தனித்தனியா எடுத்துக்கலாம். ஸோ என்னோட காலுங்கிற ஒரு டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இந்த சைஸ் கேட்டிருக்கு. உங்களுக்கு எத்தனை காலம் வேணுங்கிறத கேட்டிருக்கு. அது நம்ம ஸ்பேன்ல கொடுக்குறோம். ஸ்பேன்ல எனக்கு ஒரே ஒரு காலம் தான் வேணும் கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு காலம் ஃபுல்லாத்தையுமே அது எடுத்துருது. அதுல எனக்கு ஸ்டைல் என்ன வேணும்னா பேக்ரவுண்ட் கலர் அக்வாமரைன்ல வேணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரு காலம் ஃபுல்லுமே எனக்கு வந்து அக்வாமரைன் அப்ளை ஆகிருக்கு. இப்போ எனக்கு ஸ்பேன்ல எனக்கு வந்து ஒரு காலம் வேணாம், எனக்கு 2 காலம் வேணும் அப்படின்னா எனக்கு 2 காலத்தையும் நான் இதில் கொடுத்துடலாம். இதை நான் சேவ் பண்ணிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு 2 காலத்துக்கும் அது அப்ளை ஆகிரும். அப்படி இல்லை எனக்கு 3த்துக்குமே இது வேணும் அப்படின்னா 3த்துக்கும் இதில் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணா 3க்குமே இது அப்ளை ஆகிரும். அப்படி இல்லை எனக்கு எல்லாத்துக்குமே வேற வேற கலர்ஸ் வேணும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் இதுக்கும் 1 இதுக்கும் 1 இதுக்கும் 1 இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலரையும் இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலரையும் கொடுத்துட்டு நான் இப்போ சேவ் பண்ணிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ எனக்கு காலம் இந்த கால் டேக்ல வந்துட்டு எனக்கு ஸ்பேன் ஒன்னே ஒரு டேக் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு காலம் ஃபுல்லாக எனக்கு பேக்ரவுண்ட் கலர் அதில் கொடுத்த இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதில் அப்ளை ஆகிடும். இதுதான் கால் அண்ட் கால் குரூப்ஸுக்கு. ஆனால் இதில் என்ன மறந்துடக்கூடாதுன்னா இந்த கால் குரூப்புங்கிறதுக்குள்ளதான் இந்த கால் டேக் இருக்கணும். அண்ட் இந்த மொத்த கால் குரூப்புமே டேபிள் டேக்குள்ள தான் இருக்கணும். டேபிள் டேக்கு வெளியே இருந்தா அது ரன் ஆகாது. அப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் அப்ளை ஆகலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அது எரர் எதுவும் காட்டாது, பட் ரன் ஆகாது. நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் அப்ளை ஆகாது. ஸோ இதை டேபிள் டேக்குள்ள தான் கொடுப்பாங்க.
தென் டேபிள் டேக்ல ஏதோ டவுட்ஸ் இருக்கா இப்போ? நோ. நோ. ஓகே. இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வேணும்னு கொஞ்சம் பேர் ஃபீட்பேக்ல கேட்டிருந்தீங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இப்போ யாராவது ஆன்சர் பண்றீங்களா? ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல கேட்டது தான். தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, திருத்திக்க தான் போறோம். ஏன்னா தப்பா சொன்னாலும் டீச் பண்ணணும் தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? ஓகே சொல்லிட்டேன். நம்ம வந்துட்டு இந்த ஹெட் டேக் இருக்குல்ல, இது ஒரே நிமிஷம். எஸ், அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒருத்தவங்க எடுத்திருப்பாங்க. இந்த ஹெட் டேக்ல வந்துட்டு மெட்டா கேர்செட் UTF-8ன்னு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? சொல்லாமா? சொல்லுமா. இப்போ வேற ஏதாச்சும் லாங்குவேஜ்ல கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து இங்கிலீஷ்ல கன்வெர்ட் ஆகி கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஜாப்பனீஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து இங்கிலீஷ்ல கன்வெர்ட் ஆகி டெக்ஸ்ட்ல. சூப்பர்மா. இது ஓகே, கரெக்டா சொன்னேன். யூடிஎஃப்னா அதோட ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. சொல்லவா? யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மட். கரெக்ட் தான். நம்ம UTF-8 அப்படின்னா என்னன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டு அது எதுக்குன்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. சரி, ஓகே. தென் அடுத்த டாக் போகலாம். தென் HTML லேஅவுட்ஸ். HTML-ல கொஞ்சம் சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் இருக்கு, சரிங்களா? அந்த எலமெண்ட்ஸ் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி கிளாஸ் நேம் ஒன்று கொடுக்குறோம்ல, அந்த கிளாஸ் நேம் கொடுத்து தனித்தனியா நம்ம டிஃபைன் பண்றதுக்கு பதிலாக டைரக்டா அதோட பேர் நம்ம கொடுத்து அந்த வெயிட், இப்போ H1 டேக் நம்ம சைடு எப்படி கொடுத்தோம், டேரக்டா H1 அப்படின்னு சொல்லி கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தோம். அது மாதிரி சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. அது என்னெல்லாம் ஹெடர், நேவிகேஷன், செக்ஷன், ஆர்டிகிள், அசைட், ஃபூட்டர், டீடைல்ஸ் அண்ட் சம்மரி. இது எல்லாத்துக்குமே தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்ற மாதிரி கிடையாது. பட் இது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா கிளாஸ் நேமுக்கு பதிலாக நம்ம ஷார்ட்டா டக்குன்னு கிளாஸ் நேம் டாட் கிளாஸ் நேம் அப்படின்னு போட்டு நம்ம கொடுத்துருக்கு பதிலாக டேரக்டா ஹெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ இதுல கொடுத்துருக்காங்க. ஹெட்டர்னா defines a header for a document. Navigation defines a set of navigation links. Section a document. Article independent. இது என்னன்னா, இப்போ எனக்கு ஹெட்டர் டேக் வருதுன்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ள போறோம்னா கண்டிப்பா இங்கே இந்த என்னோட ரோ பாருங்க, இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹெட்டர் டேக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுல தான் நமக்கு சைன்இன் பண்ணுமா, லாகின் பண்ணுமா, அபவுட், கான்டாக்டர்ஸ் அப்படி நிறைய இருக்கும். ஸோ அதுல ஹெட்டர் டேக். நேவிகேஷன் லைன் அதுக்கு கீழே லாகின் பண்ணணும்னா இங்கே கொடுங்க, சைன்இன் பண்ணணும்னா இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீடைல்ஸ் எல்லாம் இங்க செக்ஷன் டேக்ல கொடுத்துருப்பாங்க. ரைட், இந்த இமேஜை பார்த்தா தெரியும். எஸ், இங்க ஹெட்டர் டேக்ல இந்த நம்ம கம்பெனியோட லோகோ இங்க வைப்பாங்க. அடுத்து இந்த அபவுட், கான்டாக்ட்ஸ் வந்து இங்க சைன்இன், லாகின். அடுத்து இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இங்க செக்ஷன்ஸ் எனக்கு இப்படி இப்படி கொஞ்சம் இருக்கு, நாங்க என்ன இதெல்லாம் பண்ணியிருக்கோம். வேற இந்த கம்பெனியோட கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டிகிள்ஸ், வேற இங்க கான்டாக்டர்ஸ், வேற நம்ம லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் அது இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு தனித்தனியா செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம CSS மூலயமா தனித்தனியா அதோட விட்டு, ஹைட்டு, அது அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபிளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு நிறைய யூஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. நம்ம கிளாஸ் டைம் கொடுத்து பண்றதுக்கு பதிலாக இந்த ஹெடர், நேவ், செக்ஷன், ஆர்டிகிள், இது யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணலாம்னா, ரைட்,
இதுல நம்ம இந்த அவுட்புட் தான் இதை நம்ம சென்ட் பார்ப்போம். இதுல வந்து ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்டிங் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல எனக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து அதுல ஹெட்டிங் வந்திருக்கு. ஹெட்டிங் ஒரு H1 டேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இந்த சைடு வந்து எனக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த சைடு வந்து எனக்கு ஒரு ஆர்டிகிள்னு ஒரு இதுல கொடுத்துருக்காங்க டேக். ஸோ இது வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு ஆஷ் கலர் மாதிரி இருக்கு. தென் இது கீழே ஒரு சின்னதா ஒரு ஃபூட்டர், அதுல வந்து பேராகிராஃப் டேக்ல பிரிவு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாடியில ஒரு ஹெட்டர் டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்டிங் வந்துருது. ஹெட்டர்ல ஹெட்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. H2ல கொடுத்துருக்காங்க. தென் செக்ஷன் ஒரு டேக் ஓபன் பண்ணி அந்த டேக்லயே நேவ்ங்கிற ஒரு டேகையும் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகிள்னு ஒரு டேகையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த நேவ் டேக்ல இட் சைட் இஸ் ஃபார் நேவிகேஷன். சரி ஏதோ கொடுத்துருக்காங்க. இட் சைட் இஸ் ஃபார் நேவிகேஷன். மீனிங்லெஸ் தான். பட் ஒரு பேராகிராஃப் டேக்னா சும்மா ஒரு கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் இட் சைட் இஸ் ஃபார் நேவிகேஷன் ஒரு பி டேக nav டேக்ல கொடுத்துருக்காங்க. தென் ஆர்டிகிள் டேக் உள்ள ரெண்டு டேக், H1 டேக் தென் P டேக். H1 டேக்கு கிளாஸ் H1 கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் அவசியம். சரி ஓகே தான். H1 டேக் கிளாஸ் H1 ஓகே. செக்ஷன் டேக் இருக்கு. nav டேக் உள்ள ஒரு P டேக்ல கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகிள் டேக் உள்ள H1 டேக் அண்ட் P டேக்ல ஒரு சின்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. தென் முடிஞ்சது. ஃபூட்டர்னு ஒரு டேக் எடுத்திருக்காங்க. அந்த டேகுக்கு பேராகிராஃப் டேக்ல சும்மா ஒரு ஃபூட்டர் மட்டும் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? வெயிட், நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்றது இது புரியுதா உங்களுக்கு? இல்ல இன்னும் கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஓகே. ம். வெயிட், நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். எஸ், முன்னாடி பண்ணதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஹெடர் டேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹெடர், இந்த ஹெடர்ல வந்து எனக்கு ஒரு H2 டேக்ல ஒரு ஹெட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த H2 டேக்ல என்ன இருக்குன்னா, சாரி, ஹெட்டிங்னு ஒரு டெக்ஸ்ட். ஓகேவா? தென் இன்னொரு செக்ஷன் ஒரு டேக் எடுத்திருந்தாங்க. அந்த செக்ஷன் இதெல்லாம் கீவேர்ட்ஸ் தான். ஸோ இதுக்கு தனித்தனியா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒரு டேகா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செக்ஷன் ஒரு டேக் எடுத்திருக்காங்க. இந்த செக்ஷன் டேக்குள்ள ரெண்டு டேக், ஒன்று நேவ் ஃபார் நேவிகேஷன்ஸ் எதுவும் பண்ணா இதுக்குள்ள கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்கட் கீ மாதிரி தான் நேவ். இன்னொன்று பி டேக், ஆர்டிகிள் டேக் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். இதையும் டேக்ஸ் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இது தனியாக ஸ்பெசிஃபிகேஷனாக இது பண்ணாது. பட் நம்ம பூட் ஸ்ட்ராப்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் அதில் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து பார்க்கலாம். அதுலனா நம்ம நேவ்னு இதில் கொடுத்துருக்கோம்ல, அதுக்குன்னே நேவ் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம கொடுக்கறத விட இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். ஸோ இந்த நேவ் நம்ம கொடுத்து நம்ம பண்றதுனால ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும். அது போக போக பார்க்கலாம். இப்போ நேவ் டேக்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேவ் டேக்ல எனக்கு ஒரு பேராகிராஃப் வரணும். ஸோ எனக்கு ஒரு பி டேக். இந்த இதில் this slide is for navigation அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுல எனக்கு ரெண்டு டேக்ஸ் அதில் கொடுத்துருந்தாங்க. H1 டேக், அதில் இன்ஃபர்மேஷன் சொன்ன கொடுத்துருக்கேன். தென் பி டேக் line. தென் செக்ஷன் டேக் இதோட போதும். இந்த ரெண்டு தான் கொடுத்துருக்கேன். தென் ஃபூட்டர் டேக். இந்த ஃபூட்டர் டேக்ல என்ன கொடுத்துருக்கேன்னா, ஒரே ஒரு பேராகிராஃப் டேக்ல எனக்கு வந்து வெறும் சும்மா திஸ் இஸ் ஃபூட்டர்னு கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் ஃபார் ஃபூட்டர்.
எஸ் திஸ் இஸ் ஃபார் ஃபூட்டர். எனக்கு போதும். சர்ச் பண்ணி ஸோ எனக்கு எப்படி வந்திருக்குன்னா அந்த ஹெட்டிங் டேக்ல கொடுத்த ஒரு கண்டென்ட் ஹெட்டிங் டேக்ல கொடுத்த ஒரு கண்டென்ட் H2ல எனக்கு ஹெட்டிங் இங்கே வந்துருச்சு. செக்ஷன்ல எனக்கு 2 இருக்கு. நேவிகேஷன் அந்த நேவிகேஷன் கொடுத்த பி டேக் திஸ் ஸ்லைட் இஸ் ஃபார் நேவிகேஷன். ஸோ அதுவும் எனக்கு பேராகிராஃப் டேக்ல வந்துருது. தென் ஆர்டிகிள்குள்ள H1 டேக்ல இன்ஃபோர்ஸ்மேட் ஹேவ் எ கிரேட் லேர்னிங். இன் H1 டேக்ல இன்ஃபோர்ஸ்மேட் ஹேவ் எ கிரேட் லேர்னிங். தென் ஃபூட்டர் டேக்ல திஸ் இஸ் ஃபார் ஃபூட்டர். ஓகேவா? இது வரை புரிஞ்சுதா? இப்போ இந்த டேக்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னு? ஒண்ணுமே இல்ல. இந்த டேக்ஸை நம்ம கிளாஸ் நேம் வச்சு தனியா டிக்ளேர் பண்றதுக்காக இது நம்ம ஒரு டேகாவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நேம்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கு தான் இந்த ஹெட்டர் செக்ஷன் இது எல்லாமே. இது என்னன்னு நான் இப்போ குரூப்லயும் போட்டு விடுறேன், நீங்க என்னன்னு பாருங்க. எஸ், இது வரை புரிஞ்சுதா? இப்போ இந்த ஸ்டைல்ஸ்ல பார்க்கலாம். ஸ்டைல்ஸ் அது கீழே ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்னொரு ஸ்டைல் உங்களுக்கு இப்போ சொல்லணும்னா, எனக்கு வந்து மொத்தமா ஒரு கலர் வேணும். அந்த இதுக்கும் நம்ம வந்து இது கொடுக்கலாம். அது எப்படின்னா வெறும் ஸ்டார் கொடுத்து ஒரு கர்லி பிராக்கெட்ல வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கலர் மறைன் அப்படின்னு கொடுத்திருந்தா எனக்கு வந்துட்டு வெறும் ஸ்டார். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா இந்த ஸ்டைலை மொத்த பாடிக்கும் எனக்கு டெலிவர் பண்ணிரு. அதுதான் அந்த ஸ்டைலுக்கு. ஓகேவா? இப்போ வந்துட்டு எனக்கு ஸ்டைல் ஒன்று கொடுத்துருக்கேன், இது ஓகே. தென் எனக்கு ஒரு H1 டேக் இதில் இருக்கு, இன்ஃபோர்ஸ்மேட்னு ஒரு H1 டேக் இருக்கு. இந்த கலர் வந்து எனக்கு ப்ளூ கலர்ல வேணும். ஸோ இதில் ஒரு H1 டேக். தென் இதில் வந்துட்டு எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளூ கலர்ல வேணும். ஸோ எனக்கு இந்த H1 டேக் மட்டும் எனக்கு இன்ஃபோர்ஸ்மேட்னு இந்த கலர்ல வந்துருச்சு. இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? இந்த எக்ஸாம்பிள் நல்லாவே பார்த்துக்கோங்க. இதுக்கும் பேக்ரவுண்ட் கலர் இருக்கு. இது ஹெட்டிங்கா இருக்கு. இது சாதா பேராகிராஃபா இருக்கு. இதுல கொடுத்திருந்தது நமக்கு ப்ளூ கலர்ல இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற பேராகிராஃப் டேக் ரெண்டுமே சுமூகமா இருக்கு. இதுல பேக்ரவுண்ட் ஒயிட் தான், பட் இதுல பேக்ரவுண்ட் நமக்கு ஆஷ் கலர். இதே இதை இப்போ நம்ம அதில் பண்ணணும். ஓகேவா? இல்லை H1 டேக் இப்போ முடிஞ்சது. தென் நம்ம இப்போ ஹெட்டருக்குள்ள போகலாம். ஹெட்டர்ல அதில் எப்படி இருந்துச்சு? ஹெட்டர் வந்து சென்டர்ல இருந்துச்சு, ஒயிட் கலர்ல இருந்துச்சு. தென் அதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி ஒரு கலர் இருந்துச்சு. ஸோ அது எப்படின்னா இது வந்து டேக்ஸ் தான். ஸோ நம்ம கிளாஸ் நேம் வச்சு ஐடி வச்சு யூஸ் பண்ணல. ஸோ நம்ம டேரெக்டாக அதோட டேகோட நேமே போட்டுக்கலாம். இந்த H1 டேக் நம்ம மேலே இந்த இதில் கொடுத்துருக்குறது மாதிரி. என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா தெரியுதா இல்லை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுமா? யாராச்சும் வாய்ஸ் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஓகே சார். சரி, ஓகே. தென் இதில் வந்துட்டு நான் டெக்ஸ்ட் அலைன் கொடுத்து என்னோட டெக்ஸ்ட்டை நான் சென்டரில் கொண்டு வந்துக்கிறேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகேவா? தென் ஃபாண்ட் சைஸ் கொடுத்துக்கிறேன். அது ஆல்ரெடி H2ல இருக்கு, பட் இருந்தாலும் எனக்கு என்ன கொஞ்சம் இது வந்து பிக்சல்ஸ்ல கொடுப்போம். அதில் கொடுத்துருங்க 25px. ஓகேவா? தென் பேக்ரவுண்ட் கலர் ஸ்கை ப்ளூ. இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வரல. அது ஏன் வரலன்னா நம்ம இதில் பேக்ரவுண்ட் கலர் ஆல்ரெடி அக்வா மரைன் நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம மொத்த பாடிக்கும் இது பண்ணப்போ ப்ரியாரிட்டி வைஸில் இது பாடி டேக் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ நான் இந்த இதை இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் பண்ணி. சரி,
அது என்னோட மொத்த இதுல எனக்கு அக்வாமரைன் தான் வந்திருக்கணும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்துட்டு ப்ரியாரிட்டி வைஸ்ல அதுதான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட். ஸோ அது எனக்கு பேக்ரவுண்ட் கலர் அது வந்து ஆக்குபை பண்ணிச்சு. இப்போ அது எனக்கு வேணாம்னு கொடுத்ததுனால எனக்கு ஹெடர் டேக் நம்ம அதுல கொடுத்த மாதிரி ஹெட்டிங் கலர் வந்துட்டு நமக்கு ஒயிட் கலர்ல இருந்துச்சு. ஸோ கலர் லைட் ப்ளூ ஒயிட் கலர் மாதிரி தான் இருக்கும். தென் ஓகேவா? சரி. தென் இந்த நேவ் டேக் இந்த செக்ஷன் டேக்ல இருக்குது. நேவ் டேக் இப்போ என்னன்னு பார்க்கலாம். நேவ் டேக் இதுல எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து டேக் வந்துட்டு எப்படி இருந்துச்சு நமக்கு நேவ் டேக் வந்துட்டு எனக்கு ஒரு இதுதான் 50% தான். இது ஒரு மொத்த 100% வைங்க. ஸோ இது 50% தான். இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. ஸோ இது ஒரு 30% இருக்கும். ஸோ இந்த நேவுக்கு வந்து நான் ஒரு விட்டு கொடுக்கேன். 30%. ஓகேவா? தென் மேலே பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் கலர் தான் இருந்துச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. 30%னால இது நமக்கு ஷ்ரிங்க் ஆகி கீழே வந்துருச்சு. திஸ் ஸ்டைலிஷ் ஃபார் நேவிகேஷனுங்கிறது. ஓகேவா? தென் நம்ம வந்துட்டு அந்த டேக்ல வரணும். ஆர்டிக்கிள் டேக்ல தான் நம்ம H1 என்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறதும் கொடுத்துருந்தோம். இந்த இது டி டேக்லையும் கொடுத்துருந்தோம். ஆர்டிக்கிள்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரே கலர்ல இருந்துச்சு. இதுக்கு கிரே எங்க போறது? எஸ், கிரே கலர்ல இருந்துச்சு. இதுக்கு நேவிகேஷனுக்கு வந்துட்டு எனக்கு இதுக்கு 30% தான் எனக்கு இந்த சைடு வந்திருக்கணும். தென் அதோட width 20%. ஓகேவா? இதுல இருந்து இது வந்து 30% தான். இதுல இருந்து இது 70%. தென் ஃபூட்டர் சைஸ் கலர் எனக்கு வந்து இதுதான் இருந்துச்சு. அண்ட் நமக்கு இது மாதிரியே வந்துருச்சு. ஓகேவா? ஆனா எனக்கு வந்துட்டு இந்த இதுவும் வேற மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இல்லை. ஸோ எனக்கு இது சைட் பை சைடு வரணும். அது எப்படின்னா தான் செக்ஷன் காலம் ஆஃப்டர் ஓப்பன் டேக் டிஸ்பிளே டேபிள். டிஸ்பிளே டேபிள் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, நான் அதை நெக்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ எனக்கு இது வந்துட்டு இந்த டேபிள் வந்துட்டு எனக்கு 100%, இது வித் 70% வேண்டாம். ஓகே, ஸ்லைட் இஸ் ஃபார் நேவிகேஷன் இதுவுமே எனக்கு 100% இருக்கட்டும். ஓகே,
தென் இதில் எனக்கு ஃபாண்ட் ஃபேமிலி வேறு வேணும். பார்த்தா வேண்டாம். ஓகே, இது வந்து அந்த வெப்சைட்டுக்கு ஈக்குவலா இல்லை, பட் இதோட வெப்சைட்டுக்கு நம்ம கொடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு புரியுதா இப்போ? ஏன்னா நம்ம ஹெடர் ஒவ்வொன்றுக்குமே உள்ள நிறைய நிறைய எலமெண்ட்ஸை கொடுத்து நம்ம இது பண்ணியிருக்கோம். தென் செக்ஷனுக்குள்ள நேவிகேஷன் ஆர்டிகிள் இருக்கு, இந்த ஃபூட்டருக்குள்ள பி டேக் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா கொடுக்கறதுக்கு பதிலா அந்த டேக்ஸோட நேமே இதுல யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இதுல எதுவும் இப்போ டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இது 9 o'clock தாண்டிட்டு இன்னும் ஒரு டாபிக் இருக்கு, நான் இப்போ எடுத்துடவா? 20 minutes ஆகும், 9:30 ஆகிரும். No tomorrow, ஓகே. வேற யாரும்? இல்ல, நான் ஒரு 5 to 10 minutes இதை முடிச்சிருவேன், இந்த சின்ன டாபிக் தான். சரி, ஓகே. சச்சு, குமரன், ஒரு 2 minutes, 5 to 10 minutesமா? நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன், நீங்க அவருக்கு போய் ரன் பண்ணி பாருங்க. as HTML marquee. HTML, the marquee HTML tag is a non-standard HTML element. HTML-ல வந்துட்டு ஒரு non-standard HTML element, non-standard HTML element, இதை மட்டும் கீவேர்ட் மாதிரி ஞாபகம், which is used to scroll a image or text horizontally or vertically. In simple words, you can say that it scrolls the image or text up or down, left, right automatically. ஒரு டெக்ஸ்ட் இப்படி எனக்கு இந்த HTML மார்க்யூ அப்படின்னு இருக்குன்னா, எனக்கு இந்த HTML மார்க்யூ இப்படி லெஃப்ட்ல மூவ் ஆகணும், ஆர் எனக்கு இப்படி ரைட்ல மூவ் ஆகணும், ஆர் அப் ஆர் டவுன், அதை நம்ம வந்துட்டு இந்த மார்க்யூ டேக் மூலியமா யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சின்டாக்ஸ் எப்பவும் போல நம்ம டேக் ஓபன் பண்ற மாதிரி க்ளோஸ் பண்ற மாதிரி அந்த இதுக்குள்ள கண்டென்ட்டை கொடுத்து மார்க்யூ இப்படி கொடுத்தா போதும். தென் இந்த மார்க்யூ டேக் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மார்க்யூ அந்த சின்டாக்ஸ் மாதிரி தான். வெல்கம் டு இன்ஃபோர்ஸ் மீட்டிங் கொடுத்தா அதோட டிஃபால்ட் டைரக்ஷன் வந்து லெஃப்ட் சைட். ஸோ வெல்கம் டு இன்ஃபோர்ஸ் மீட்டிங் இப்படி லெஃப்ட்ல இப்படி தானாவே அது மூவ் ஆகும். தென் மார்க்கியோட அட்ரிபியூட்ஸ் கொஞ்சம் இருக்கு. அது என்னன்னா, மார்க்யூக்கு வந்து நம்ம ஒரு விட்த் லெவல் கொடுத்துக்கலாம், ஹைட் கொடுத்துக்கலாம், அதோட டைரக்ஷன் கொடுத்துக்கலாம், வேற அதோட ஸ்க்ரோல் ஆகுது இல்லை அதோட டிலே அண்ட் அதோட ஸ்பீட், அதை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இதுல பாருங்க, டைட்டில் கொடுத்துருக்காங்க செஷன் 4, மார்க்யூ டேக் மார்க்யூக்குள்ள கொடுத்துருக்காங்க, அதுல கண்டென்ட் வந்து வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட். இதுல விட்த் வந்து 60% கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மொத்த விண்டோலையுமே எனக்கு ஒரு 60% தான் இந்த அளவுக்கு வரும். இது வரை எனக்கு ஒரு விட்த் இருக்கணும். ஹைட் வந்து 100 px. 100 px தான் இப்போ இந்த பிளாக் ஆரம்பிக்கிறதுல இதுல இருந்து கிட்டத்தட்ட இந்த இது வர இவ்வளவுக்கு 100 px இருக்கும். தென் டைரக்ஷன் அப். ஸோ எனக்கு மேலே போயிட்டு இப்படிதான் மூவ்மெண்ட் இருக்கணும். இது எனக்கு எப்படி வருதுன்னு இப்போ பார்ப்போம். எஸ், இதுவும் அப்படித்தான். இதுல வந்து டைரக்ஷன் மட்டும் எல்லாத்தையும் மாத்திருக்காங்க. இதுக்கு டைரக்ஷன் அப், இதுக்கு டைரக்ஷன் லெஃப்ட், இதுக்கு டைரக்ஷன் ரைட். வேற நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரோல் அமௌண்ட் அண்ட் ஸ்க்ரோல் அமௌண்ட் இதுல கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்துட்டு ஸ்க்ரோல் அமௌண்ட்னா ஸ்பீடு அண்ட் ஸ்க்ரோல் டிலேனா அதோட எவ்வளோ ஸ்லோவாக வரணுங்கிறத காட்டுறது. இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்மார்ட் கியூ இதில் இன்ஃபோர்ஸ்மெண்ட் இது மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இது வந்து இந்த லைவ் ரிவ்யூங்கிற எக்ஸ்டென்ஷன் மூலயமா, இது வந்து ஒரு டெக்ஸ்ட் மூலயமா வர்றது தானே. ஸோ லைவ் ரிவ்யூ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் இதுலயே ரன் பண்ணி காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு? இன்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிறது நமக்கு டிஃபால்ட் டைரக்ஷன் வந்து லெஃப்ட். ஸோ அது ரைட் டு லெஃப்ட் அது மூவ் ஆகும். எனக்கு ரைட் டு லெஃப்ட் வேணாம், லெஃப்ட் டு ரைட் தான் எனக்கு வேணும்.
அப்படின்னா இதுல டைரக்ஷன் ஒரு ஈக்குவல் டு கொடுத்தா டபுள் கோட்ஸ் வந்துடும். இதுல ரைட்னு கொடுத்தா இது வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல மூவ் ஆகுது. அப்படி இல்லை எனக்கு லெஃப்ட் ரைட் வேணாம், டேரக்டா எனக்கு அப் அண்ட் டவுன் வேணும்னா அப். ஸோ இது அப்ல போகுது. அப்படியே வேணாம் எனக்கு டவுன்ல வரணும்னா டவுன்ல வரும். இது நம்ம டைரக்ஷன்ல அதில் பார்க்குறோம். தென் ஸ்டைல் நம்ம வந்து ஓப்பனிங் ட்ராக்ல கொடுக்கலாம்னு சொன்னோம். ஸோ இதுல ஸ்டைல்ல போயிட்டு எனக்கு வந்துட்டு ஹைட் கொடுக்கும். இது வந்து இப்போ அப்ப டவுன் கொடுத்ததுனால டைரக்ஷன் வந்துட்டு ஹைட் வைஸ்ல தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுல ஹைட் இதுல வந்து ஒரு 200 பிஎக்ஸ் கொடுக்கும். சரி அது வந்துட்டு ஒரு ஒரு சின்ன கேப்ல இருந்தது, இப்போ 200 பிஎக்ஸ்க்கு நம்ம மூவ் ஆகுது பாருங்களேன். உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 200 பிஎக்ஸை நான் வந்து 500 மாத்துறேன். உங்களுக்கு அது இப்போ வந்துட்டு இது வர போறது, இப்போ எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். சரி இந்த இங்க நிக்க வேண்டியது, பட் 500 பிஎக்ஸ் பிக்சல்னால அது மெதுவா அப்படியே கீழே வந்து 500 பிஎக்ஸ் அது மறைஞ்சு திருப்பி மேல இருந்து ஆரம்பிக்கும். இது வந்துட்டு ஹைட் வந்து நம்ம அப் அண்ட் டவுனுக்கு இது பண்ணிக்கலாம். சரி எனக்கு வந்துட்டு ஒருவேளை நான் வந்துட்டு ரைட் ஆர் லெஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது ஃபுல்லா போகும் 100%. ஸோ இதே எனக்கு ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்ல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா வித் வித்தில் இப்போ உனக்கு இது வரை வந்தா போதும் அப்படின்னா ஒரு 50% கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த வித்து இன்ஃபோர்ஸ்மேட்டுங்கிறது நான் இவ்வளோ இந்த கரெக்டாக அந்த 50%ல போய் எனக்கு க்ளோஸ் ஆகிடும். அப்படி எனக்கு ரைட்ல இருந்து வேணாமா லெஃப்ட்ல தான் வேணுமா அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து எனக்கு போகும். 50%ல இருந்து நமக்கு இனிஷியல் ஆகி வரும். ஓகேவா? இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். இதுக்கப்புறம் நான் அதில் என்ன சொன்னேன், ஸ்க்ரோல் அமௌண்ட் அண்ட் ஸ்க்ரோல் டிலே. ஸ்க்ரோல் டிலேனா எனக்கு இந்த நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட் எவ்வளோ டிலே ஆகி வரணுங்கிறத காட்டும். ஸ்க்ரோல் அமௌண்ட்னா நமக்கு வந்துட்டு ஸ்பீடை காட்டும். வேல்யூ ஃபார் ஸ்பீடிங் த மார்க் ஃபீச்சர். ரைட், இப்போ பார்த்துருவோம். ஸ்க்ரோல் டிலே இப்போ இனிஷியலாக அது வந்து 1ல இருக்கு. ஸோ இது வந்துட்டு மில்லி செகண்ட்ஸ்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ இப்போ 1ன்னா 1 செகண்ட்ல அது போகுது. தென் இப்போ நான் 10 கொடுத்தேன்னா எனக்கு 10 மில்லி செகண்ட்ஸ்ல அது டிலே ஆகி வருது. இது 1 செகண்ட்ல டிலே ஆகி வருதுன்னா டக்குன்னு அது இந்த டிலே போகுது. தென் 10 வேல்யூஸ் கூட கூட அதோட ஸ்லோ ஆகும். இப்போ வந்து 1000 மில்லி செகண்ட்ஸ்னா ஒரு ஒரு செகண்டுக்கும் எனக்கு வெயிட் பண்ணி வரணும் அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுக்குறோம். இதுல என்ன எனக்கு 100 மில்லி செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணி வந்தா போதும். 10 மில்லி செகண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு டிலே ஆகும். தென் எனக்கு அப்போ ஸ்பீடுக்கு வேணுமே அப்படின்னா ஸ்க்ரோல் அமௌண்ட் இதில் நான் 1000 கொடுத்தா எவ்வளோ ஸ்பீடாக போகுது, இதே 10 கொடுத்தா எனக்கு ஸ்லோ ஆகுது. தென் 1 கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. இது 10,000 தான் எனக்கு அதோட 1000 தான் இவ்வளோத்துக்கு போகுது. தென் இது ஸ்பீடுக்கும் இது ஸ்க்ரோல் டிலேக்கும் யூஸ் பண்றாங்க. எஸ் அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆமா. இந்த இதுல பாருங்க, இந்த இன்ஃபோர்ஸ்மேட் வந்து அப் டைரக்ஷன்ல போகுது, ஹைட் 100 பிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல நம்ம இப்போ கொடுத்த மாதிரி போகும். தென் பிஹேவியர் ஸ்க்ரோல்னா அது இந்த ஸ்க்ரோலிங்ல கொடுத்துருக்காங்களா அதாவது மென்ஷன் பண்ணிருக்காங்க தனியா. தென் டைரக்ஷன் லெஃப்ட், இது டைரக்ஷன் ரைட், ஸ்க்ரோல் அமௌண்ட். தென் ம் இதுல ஒண்ணுமே கொடுக்கல. 2 மார்க்கிவ் டேக்ஸ் இருக்கு. இதுல வித் 60%, 60% தான் உங்களுக்கு தெரியும். இந்த இதுல இருந்து இது வர இது டேபே கொஞ்சம் காப்பி தான் வச்சிருக்காங்க. ஸோ இது டைரக்ஷன் அப், இது டைரக்ஷன் டவுன். இதுவும் 60% தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஹைட் 100 பிஎக்ஸ், இந்த இதுல இருந்து இது 100 பிஎக்ஸ். இதோட ஹைட்டும் ஒரு 100 பிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே சேஞ்சஸ் கிடையாது. இது தனியா காட்டுறதுக்காக இதுக்கு தனியா பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஸ்கை ப்ளூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் மார்க்கெட் டேக் அவ்வளோ. மார்க்கெட் டேக்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா இப்போ?
சரி ஓகே. இன்னைக்கு எடுத்த கிளாஸ்ல வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நோ நோ. சரி ஓகே. நான் அப்போ ஹலோ. அண்ணா சொல்லுங்க. அண்ணா இது வரைக்கும் நீங்க போட்ட கோடும் இன்னைக்குள்ள போட்ட கோடும் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணலாமா குரூப்ல? ஓகேடா. HTML கோட்ஸ் மட்டும். ஓகே ஓகே. நான் சென்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே. நான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்டிருந்தீங்க. நான் இன்னொரு 2 கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஃபைன் த லிஸ்ட் டைப்ஸ் இன் HTML. HTML ல வந்து எத்தனை டைப்ஸ் இருக்கு? அது என்னென்ன டைப்ஸ்லாம்? லிஸ்ட் டைப்ஸ். 3 சொல்லாமா? டைப் இருக்கு. சொல்லுங்க. 3 டைப் இருக்கு. ஆர்டர்டு லிஸ்ட், அன்ஆர்டர்டு லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். சரி ஓகே. ஓகே. ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கும் யாராச்சும் இங்கே டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியுமா? ஆர்டர் லிஸ்ட்னா 1 2 3 நம்பர்ஸ்ல ஷோ ஆகும். அன்ஆர்டர் லிஸ்ட்னா டாட் அந்த மாதிரி காட்டும். புல்லட்ஸ். புல்லட்ஸ் அந்த மாதிரி காட்டும். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னா அதை டேர்ம்ஸ் டிஃபைன் பண்ணி என்ன டேர்ம்ஸ் கொடுக்கணும் டிஃபைன் பண்ணி. டிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேர்ம் அண்ட் டிடி டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஓகே. சரி ஓகே. வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க, நான் திருப்பி எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் விட்டு லீவ் ஆகிக்கலாம். தேங்க்யூ. அண்ணா, நேத்து லிஸ்ட் சொல்லி கொடுத்தீங்களா? இப்போ லிஸ்ட்ல கொடுக்குற எல்லாமே நம்ம சென்டர்ல கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? சென்டர்லையா? சென்டர்ல. அந்த இருங்கப்பா. ஓகே. Day 2. இப்போ நம்ம ஆர்டர் லிஸ்ட் எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ஓஎல் வச்சு செக் பண்ணி பார்ப்போமே. ஓஎல் இதை வந்து நான் ஸ்டைலில் கொடுத்து பார்ப்பேன். ஸோ எனக்கு இதில் நேம்ஸ் வருது, பட் டெக்ஸ்ட் வரல தானே. நானும் பண்ணி பார்த்தேன், இப்பதான் வந்தது. தென் இது ஒரு டிவ்ல கொடுத்து பார்ப்போம். இப்போதான் இருக்கு. தென் சென்டர் டேக்லேயே கொடுத்து பார்ப்போம். சரி, நான் அப்போ இது என்னன்னு செக் பண்ணி பார்க்கேன். ஓகே. பட் மோஸ்ட்டாக சென்டரில் லிஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் நானும் இதுவரை யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் தான் புதுசாக கேட்குறீங்க. சரி, நான் என்னன்னு பார்த்து சொல்றேன். ஓகேண்ணா. வேற எதுவும்? இல்லை கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாமா? நான் ஃபீட்பேக் லிங்க் அனுப்புகிறேன்.
சரி ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.